ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியா ஃபேஷனல்ஸ். நான் இப்போ உங்களுக்கு நார்மலாக ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் இப்போ போட்டு காட்டுறேன். இது வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இது வந்து லாங் நாட் ஸ்டிச்சு எம்ப்ராய்டரி த்ரெட்டில் போட்டிருக்கேன் அண்ட் வந்து ஜர்தோசியில் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த ஷார்ப்னஸ் எல்லாம் எப்படி வருது அப்படின்னு ஷார்ப்னஸ் எங்களுக்கு சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதனால் சிம்பிள் வீடியோ தான் இது. இந்த இடத்துல ஷார்ப்னஸ் எப்படி கொடுக்கலாம், இந்த இடத்துல எப்படி ஷார்ப்னஸ் கொடுக்கலாம் அண்ட் வந்து லோட்டஸில் எப்படி ஷார்ப்னஸ் கொடுக்கலாம் அப்படின்றது தான் நான் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நான் வந்து இந்த சரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சிம்பிளாக தான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஸ்டிச்சஸே அந்த நாட்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுவும் ஒன் டைம் சொல்லிடுறேன் அண்ட் இதுவும் நான் சொல்லிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த எது என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். நான் உங்களுக்கு நான் அது எப்படி அந்த ப்ராக்டிக்கலாகவும் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நார்மலாக வந்து செயின் ஸ்டிச் எப்படி போட்டோன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இதை நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு என் ஃபிங்கரில் இப்படி எடுத்துகிட்டு பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், இங்கே ஃபிங்கர் பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்ம மேலே இருந்தும் கீழேக்கு போகலாம், கீழே இருந்தும் மேலேக்கு போகலாம். பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அண்டு பாருங்கள், இப்படி எடுத்து இது உள்ளே இருந்து இப்படி ஸ்லோவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்படி ஃபிங்கரில் சுற்றி இப்படி எடுத்துகிட்டு ஏன்னா அதுக்கப்புறம் இப்படி இப்படி ஃபிங்கரில் இப்படி சுற்றி பாருங்கள். நான் உங்களுக்கு ஸ்லோவாக தான் சொல்லி கொடுக்குறேன். இதில் இருந்து அப்புறம் இதை உள்ளே விட்டு எப்படி பாருங்கள், சிம்பிள் தான். அண்ட் இதுலேயே நான் வந்து வேணால் உங்களுக்கு பீடு கூட போட்டு காட்டுறேன். சிம்பிள் தான். ஜஸ்ட் அந்த ஃபிங்கரில் நம்ம ரோல் பண்ணிகிட்டே வரணும். த்ரெட்டை ரோல் பண்ணிகிட்டே வந்து உள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். பாருங்கள், நாட்டு செயின் ஸ்டிச் இது ஜஸ்ட்டு சிம்பிளாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், இதை எடுத்துட்டு தெரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே போட்டுகிட்டே போகலாம். அதே மாதிரி நம்ம மேலே இருந்தும் கூட போட்டுகிட்டே வரலாம். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா பாருங்கள், இப்படி இப்படி பேக் இருந்து இப்படி எடுத்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வரும். பாருங்கள், ஃபாஸ்ட்டாக போட்டுருங்க. பாருங்கள், உங்களுக்காக தான் நான் ஸ்லோவாக போட்டேன். ஃபாஸ்ட்டாக இப்படி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இது பேக் இப்படி பாருங்கள், இப்படி ஒரு ரோல், இப்படி ரோல் இப்படி எடுத்துட்டு இப்படி இப்படி திருப்பி இப்படி அவ்வளோதான். இப்படி திருப்பி இப்படி அவ்வளோதான். இப்படி திருப்பி இப்படி. ஓகேவா? இப்போ வந்து நாட் போடுறது நான் உங்களுக்கு ஒன் டைம் காட்டுறேன். பாருங்கள், எடுத்துட்டு என் நாட் இது உள்ளே இருந்து ஒரு லேயர் இப்படி எடுத்துட்டு இந்த நம்ம ஆல்ரெடி போட்டதுலேருந்து ஒரு லேயரை வந்து நம்ம எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், நாட்டில் வந்து இதுலேருந்து எடுத்துகிட்டு இதை எடுத்துடணும். அவ்வளோதான், நாட்டில் வந்து டைட்டாக அவ்வளோதான் நாட்டில் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நாட் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஒன் மோர் நாட் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இதில் இப்போ வந்து இப்படி எடுத்துட்டு இது பக்கத்தில் இருக்கிற இந்த செயினில் இப்படி விட்டு அதுவும் ஒரு நாட் போடலாம். பாருங்கள், இப்படி இழுத்தோன்னா இப்படி பக்கத்தில் இருக்கிற செயினில் இப்படி எடுத்து இப்படி எடுத்தோன்னா அதுவுமே நாட் விழுந்துடும். பாருங்கள், நாட் விழுந்துடும். அதுதான், நீங்கள் இழுத்தா கூட வராது. ஸோ இப்படியும் நாட் போடலாம். நீங்கள் இங்கே நாட் போட்டு நம்ம உடனே கட் பண்ணணுன்றதில்ல. நெக்ஸ்ட் நம்ம எதனா லேயர் ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இதிலே சின்னதாக ஒரு பீட் போட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம 3mm பீடில் 4mm பீட் சுகர் பீட் போடலாம். நான் இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக இந்த 3mm பீடும் சுகர் பீடும் சேர்ந்த மாதிரி வேணால் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச் மாதிரி பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு ஒரு பீடு
சுகர் பீடு ஒரு பீடு எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் பீடு இல்லை கோல்டன் பீடு எடுத்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான் அது. பாருங்கள், எடுத்துகிட்டு ஒரு லாக்கு பாருங்கள், ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி ஒரு ஒயிட் பீட் அண்ட் சுகர் பீடு. இப்போது ஒரு ஒயிட் பீட் அண்ட் சுகர் பீடு பாருங்கள். சுகர் பீட் சேம் ஒரு ஒயிட் பீட், ஒரு ஒயிட் பீட் ஒரு சுகர் பீட், அதே தான் சேம். இந்த பாருங்கள், இது ஒரு டிசைனாக இருக்கும். உங்களுக்கு சுகர் எப்படி போடுறதுன்னு காட்டுற ஸ்லோவாக பாருங்கள். இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். சேம் அதே மாதிரி இப்போ நம்ம வேணால் உங்களுக்காக நான் ஒரு கோல்டன் பீட் போட்டு காமிக்கிறேன். ஒரு சுகர் பீட் ஒரு கோல்டன் பீட் பாருங்கள், ஒரு கோல்டன் பீட் போட்டு காமிக்கிறேன். சேம் உள்ளே விட்டு ஸ்லோவாக பாருங்கள் இப்படி எடுத்தோன்னா வந்துடும். அதே மாதிரி இப்போ ஒரு ஒயிட் பீட் சுகர் பீட் போடுறேன் பாருங்கள். சுகர் பீட் அண்ட் ஒயிட் பீட் இந்த மாதிரி மாற்றி மாற்றியும் நம்ம போட்டுட்டு போகலாம். ஒன் செகண்ட். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் இதையே நம்ம பீட்லேயும் போடலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக இந்த ஷார்ட் பண்ண கொண்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் போட்டுட்டு, ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும். இந்த ஷார்ப்னஸ் கொண்டு வந்துட்டு நான் எப்படி ஷார்ப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்த பிறகு நம்ம இந்த பக்கத்தில் இந்த நாட்டு இருக்கு இல்லையா, இந்த சங்கிலி, இது பக்கத்தில் ஒரு லேயர் நம்ம இங்கே இதுதான் லாக்குன்னு சொல்லுவோம், லாக் ஸ்டிச். இது பாருங்கள், இந்த ஷார்ப்னஸ் நல்லா வந்துடும் நம்மளுக்கு பக்கத்துலேயே எடுத்தோன்னா. அது வந்து சங்கிலி கிடையாது, இது வந்து ஷார்ப்னஸ் நம்ம எடுக்கிறது. ஷார்ப்னஸ் அப்போ தான் வந்து நல்லா வரும். அது பக்கத்து லேயர்லேயே நம்ம எடுத்துகிட்டு அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அப்படியே போட்டுகிட்டே வந்துடலாம் சங்கிலி ஸ்டிச்சு. இப்போ ஷார்ப்னஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு. அதுவே நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் வராது. நான் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு இதில் ஷார்ப்னஸ் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் வந்து இந்த இடத்துல ஷார்ப்னஸ் கொண்டு வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துகிட்டு த்ரெட்டை அப்படியே போட்டுட்டு போக வேண்டியதான். உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ பண்ண மாதிரி வீடியோ ஃபுல்லாக எடுத்தோன்னா லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் கட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கொண்டு போயிட்டு நம்ம ஒரு ஸ்டிச் எடுக்கிறோமா, எடுத்துட்டு இது பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு ஸ்டிச் எடுக்கணும். இதுதான் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். லாக் ஸ்டிச் இது வந்து இந்த ஷார்ப்னஸை நல்லா கொடுக்கும் நம்மளுக்கு. லாக் ஸ்டிச்சு இது வந்து செயின் ஸ்டிச் கிடையாது, அது லாக் ஸ்டிச் பக்கத்துலேயே நம்ம எடுப்போம். இப்போ இது நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லாக் போடாமல் போட்டோன்னா அந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
பாருங்கள். அப்படியே நார்மலாக நம்ம எடுத்தோன்னா இதே ஷார்ப்னஸ்ஸை வேறு எதுலேயும் எடுக்கலாம். அதுவும் நான் ஒன் டைம் இப்படி எடுத்திங்கன்னா பாருங்கள், அப்படியே தூக்கிட்டு நிற்கும். இந்த ஷார்ப்னஸ் வராது பாருங்கள். இந்த இடத்துல அப்படியே தூக்கிட்டு நிற்கும், ஷார்ப்னஸாக இருக்காது. செயின் வந்து இந்த தூக்கிட்டு நிற்கும், இந்த ஷார்ப்னஸாக வராது. ஸோ அதுக்கு தான் நம்ம எடுக்கிறது. அப்படி இன்கேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வரலன்னா இன்னொரு ஷார்ப்னஸும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்படி எடுத்துகிட்டு நம்ம இந்த பேக்கில் போகணும். பேக்கில் போயிட்டு இப்படி ஒரு ஸ்டிச்சு இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப இப்படி பேக் வரணும். அதுவும் லைட்டாக ஒரு ஷார்ப்னஸ் கொடுக்கும் பாருங்கள். இப்படி கொடுக்கும் ஷார்ப்னஸ்ஸு. இது ஒரு ஷார்ப்னஸ் இப்படியும் எடுக்கலாம். நிறைய பேர் இப்படியும் எடுப்பாங்க. இது வந்து நம்மலாம் பீடெல்லாம் லோட் பண்ணுறப்பெல்லாம் இந்த மாதிரி எடுக்கலாம். இந்த ஷார்ப்னஸும் நம்ம எடுத்து கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஷார்ப்னஸும் நம்ம எடுத்துக்கலாம் வேணும்னா. பட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து அந்த ஷார்ப்னஸ் நல்லா கிடைக்கும். நான் இந்த இடத்துல இன்னொரு இடத்துலையும் நான் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸை காட்டுறேன் பாருங்கள். இது வந்துட்டு இதில் எடுத்துட்டு பாருங்கள், இந்த பக்கத்துலேயே ஒன்று நம்ம இப்படி எடுத்துட்டு பாருங்கள். இப்போ எடுத்தோன்னா ஷார்ப்னஸ் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 2-3 மெத்தட் இருக்குது. ஸோ எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இதுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் எலகண்ட் லுக் வேணும்னா பீட் லோடிங் கொடுத்து அண்ட் உள்ளே வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். இல்லை எப்படியோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் நான் இப்போ வந்து ஷார்ப் எடுக்கிறேன் பாருங்கள். பக்கத்துலேயே இங்கே இப்படி கொடுத்து இப்படி எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வர வேண்டியது நம்ம சங்கிலி பாருங்கள். அப்படியே எடுத்து வர வேண்டியது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோவும் உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் கொண்டு வரதெல்லாம் நல்லா வரும். நம்ம இந்த லோட்டஸில் ஷார்ப்னஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் வந்து எவ்வளோ முடியுமோ என்னென்ன டிசைன்ஸில் ஷார்ப்னஸ் வருதோ அதெல்லாம் நீங்கள் போட்டு வீட்டில் ஒர்க் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் இதை பாருங்கள், இப்போ ஒரு நாட் போட்டுன்னு பாருங்கள். நாட் எப்படி போட்டது நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. நிறைய வாட்டி சொல்லிட்டேன், பட் இந்த டைமும் நான் சொல்லிடுறேன். உள்ளே விட்டுட்டு அவ்வளோதான் நாட் வந்துடும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா லுக் வேணும்னா இதில் பீட் ஒர்க் பண்ணிகிட்டே போகலாம். பாருங்கள், ரைட்டாக நான் சுகர் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வேணால் ஒன் டைம் நான் ஷோ பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே சுகர் பீடை வந்து 2 பீடை தான் கொடுக்கணும். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். இதில் வந்து சுகர் பீட் கொடுக்கலாம், இல்லை 3mm பீட் கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். பாருங்கள், சுகர் பீடை 2 பீடாக கொடுத்துட்டு வரேன். பாருங்கள், இது நம்ம ஜஸ்ட்டு ஒரு க்யூட்டான லுக்கை கொடுக்கறதுக்காக தான். நீங்கள் ஏதாவது டிசைன் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். இது உள்ள ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே ஒரு சின்ன டிப் தரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சுகர் பீட் போடுறப்போ, பீடிங்கை போடுறப்போ நம்ம பேக் சைடு இப்படி ஒரு ஸ்டிச் இப்படி கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பீடை கொடுத்தோன்னா ஷார்ப்னஸ் நல்லா கிடைக்கும். பாருங்கள், இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பீடு கொடுத்தோன்னா ஷார்ப்னஸ் நல்லா கிடைக்கும். பாருங்கள், இப்போ அந்த ஷார்ப்னஸ் வந்து நல்லா கிடைக்கும் இந்த இடத்துல. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஷார்ப்னஸ் நல்லா கிடைக்கும் இந்த இடத்துல. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம அப்படியே போட்டுட்டு போகிறது தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இதுக்கு இன்னும் க்யூட்டான லுக்கு கொடுக்கணுன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து பீட் லோடிங் மாதிரி ஒரு ஒயிட் பீட் லோடிங் நடுவில் கொடுத்துக்கலாம். அண்ட் கலர் பீட் லோடிங் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். ஒரு ஒயிட் பீடு லோட் பண்ணுறது எப்படின்னு மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன் பாருங்கள். இப்படி எடுத்துட்டு ஜஸ்ட்டு இப்படி போட்டுட்டு லாக் பண்ணுறது மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எடுத்துட்டு ஒரே ஒரு செங்கல் இப்படி எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் அப்படியே லாக் போட்டுற வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எடுத்துட்டு இந்த பீடில் இந்த உள்ளே விட்டு நம்ம இழுத்தோன்னா அவ்வளோதான், நாட்டு விழுந்துடும். லாக் பண்ணுறது இது பீட் லாக்குன்னு சொல்லுவோம். எடுத்துட்டு இது உள்ளே இப்படி விட்டு இப்படி இழுத்துட்டோன்னா அவ்வளோதான், லாக் ஆகிடும். அவ்வளோதான் அவ்வளோதான், லாக் ஆகிடும். இப்படி இது வராது, லாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாகவும் போட்டுடலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு ஒயிட் பீட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கோல்டன் பீட், இந்த மாதிரி நம்ம விருப்பம் தான். நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வந்து லுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நடுவில் வேறு எதுனா ஸ்டோன்ஸ் மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன ஸ்டிச்சஸ் வேணுன்றது சொல்லுங்கள். நம்ம இப்போ பார்த்துருக்க செயின் ஸ்டிச் அண்ட் பீடு வச்சு செயின் ஸ்டிச் அண்ட் வந்து ஷார்ப்னஸ்க்கு இதை பார்த்துருக்கோம். அண்ட் ஷார்ப்னஸ் கொடுக்கறதுக்கு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீட் லோடிங் கொடுத்துட்டு இது வந்து ஒரு பீடும் எப்படி லாக் பண்ணுறதுன்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.